ஜோதிடம் என்றால் என்ன? ஏன் ஜோதிடம் பார்க்க வேண்டும்? ஜோதிடங்கிறது ஒரு வானியல் கணிதம், விஞ்ஞான ரீதியிலான ஒரு கணிதம், அறிவியல் ரீதியிலான ஒரு கணிதம். இதை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, வியாழன் கிரகமும் நிலவும் இந்த 2 கிரகங்களோட ஈர்ப்பு விசையில் தான் பூமி அந்தரத்தில் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு அறிவியல் சொல்லுது. இதையே தான் நம்ம ஜோதிடத்திலே சொல்கிறோம். அதாவது நிலவுக்கு ஈர்ப்பு விசை உண்டு, வியாழன் கிரகத்துக்கு ஒரு கிரகத்துக்கு ஈர்ப்பு விசை உண்டு அப்படிங்கிறத இப்போ அறிவியல் சொல்லுது. இதையே தான் அமாவாசை நாளில் நிலவு, அதாவது நிலவு அமாவாசையாக இருக்கிறப்ப, ஒளி இழந்த நிலையில் இருக்கிறப்போ கடல் உள்வாங்கிக்குது, பௌர்ணமியாக இருக்கிறப்ப பொங்கி வருது. இதே நிலையை தான் நம்ம ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நிலவுக்கும் பூமிக்கும் ஏதோ ஒரு தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்கிறோம். இதை தான் அறிவியலும் சொல்லுது. இதை தான் நம்ம ஜோதிட ரீதியான ஒரு கணிதமாக எடுக்கிறோம். நிலவு அப்படிங்கிறத நம்ம மனம் அப்படின்னு ஜோதிடத்தில் கணிக்கிறாங்க. இப்போ சூரியனோட ஒளி அளவு அது பூமியில் எந்த நேரத்தில் விழுது, அதாவது அந்த பூமிக்கும் சூரியனுக்குமான இடைப்பட்ட தூரம், அந்த ஒளி பூமியில் விழறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, சூரியன்லேருந்து விழ எவ்வளோ நேரம் ஆகுது. இப்படி பல கிரகங்களோட ஒளி எப்படி பூமியில் விழுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு கணிதத்தை கணக்கிடுறோம். இதில் நாம் ஜோதிடத்தை ஏன் கணிக்கணும் அப்படின்னா, ஜோதிடத்தை எல்லாம் கணிச்சு தான் ஆகணும், நம்ம எல்லாம் பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை.